வணக்கம் அக்கா. இன்னைக்கு எக்ஸ்ப்ளோரிங் மை சேலஞ்சில் இன்னைக்கு டே 1. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, கடந்து வந்த பாதைகள் பார்ட் 1. போன வீடியோவில் சொன்னேன், நான் சேனல் தொடங்கி 4 இயர்ஸ் ஆச்சு. கரெக்டாக எப்போனா 2021. அப்போ தான் நான் 11th படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது கோவிட் செகண்ட் பேண்டமிக் டைம். வீட்டில் இருந்த பழைய ஃபோன் சாம்சங் கேலக்ஸி J2 2017 மாடல். 1 GB ரேம், 8 GB ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எல்லாம் இருந்து. அதில் கேமிங்கும் அவ்வளோ விளையாட முடியாது, அப்பப்போ லேக் ஆகும். நான் அப்போ விளையாட ஆரம்பித்த கேம் ஃப்ரீ ஃபயர். நான் அதில் அவ்வளோ ஆடவும் மாட்டேன், ஃபுல்லாக ஜோன் சர்வைவ் தான். அவ்வளோ ஸ்கில்ஸும் கிடையாது அப்போல்லாம். 1 GB ரேமில் அது லேக் வேறு அடிக்கும். எப்போவும் ஜோன் சர்வை எங்கேயா வச்சுட்டு ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அதிலே ரொம்ப நல்லா விளையாடி நல்ல ஸ்கில்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க. அந்த டைமில் கேமிங் சேனல் ஆரம்பித்தாங்க. அது எனக்கு கேமிங் ஸ்கில் அதிகம் இல்லாதனால நான் ஆரம்பித்தது எடிட்டிங். நான் அப்போ எடிட்டிங்கும் அவ்வளோ வராது, ஆனால் பிகினர் லெவல் எடிட்டிங் ஏதோ ஓரளவு பண்ணுவேன். அதனால நான் என்னென்னா 2K கிரேசி தமிழ் இந்த சேனல், அப்போ நேம் என்ன 2K கிரேசி தமிழ் அந்த மாதிரி ஆரம்பித்தேன். நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா கேடிஎம் பைக்கு. அப்போது RC 390 KTM அப்படியெல்லாம் தெரியாது. கேடிஎம்னா என்ன, அந்த RC அந்த மாடல் மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ நெட்டில் KTM அடிப்பேன், ஆனால் டியூக் மாடலில் எனக்கு என்னென்னு தெரியாது. KTMனு வரும், நான் அதை சூஸ் பண்ண மாட்டேன். இந்த RC மாடலில் மட்டும் சூஸ் பண்ணி ஒரு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வைப்பேன். ஒன்றும் 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நான் என்ன பாட்டு போட்டு எடிட் பண்ணுவேன்னா, மம்பட்டியான் படத்துலேருந்து மலையூர் காட்டாமல் அதில் ஒரு போர்ஷன் வரும். அது சூப்பர் வைபாக இருக்கும். மோஸ்ட்லி அந்த பாட்டு தான் அப்போ எல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, அப்படி இப்படின்னு வைப்பாங்க. ஓகேயா, அதை நான் என் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு 6 பேர், அவங்களுக்கு அனுப்பி அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன், ஷேர் பண்ண சொல்லுவேன், அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க மோஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. அப்போது ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்காது. நான் இப்போ இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா ஒரு 2 நாள் அடுத்த நாள் போட தோணவே தோணாது. அடுத்த கண்டென்ட் இருக்காது, என்ன போட அப்படி யோசிச்சுட்டு அப்படியே 2-3 நாள் கடத்திடுவேன். ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் தோணும், போடணுமே கண்டென்ட் இதாக போடணுமேனு. அப்போது புதுசாக என்ன போடுவேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்த பார்ட்டு பார்க்கலாம்.